ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க குடும்பத்திலிருந்து எல்லாருமே அழகரை பார்க்கறதுக்காக இப்போ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது இந்த வீட்டில் அப்படியே ஒரு ஆளா அட்டாச் ஆயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து கடையில் வடை தீஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு தனம் கூப்பிட்டே இருக்காரு. ஆனால் யாருமே வெளியே வராததால கடையில் அவரே போய் அந்த வடையை திருப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க வந்துடுறாரு. வந்த உடனே சேது இருக்கிற நிலைமையை பார்த்து குடும்பமே பயங்கர ஷாக்கு. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இதுக்காக தான் இங்க வந்து தங்குறேன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு பதறி போய் சொல்லவும், இங்க பாரு ஐசு, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. இந்த வடை தீஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனாலதான் இந்த வடை தீயக்கூடாதுன்றதுக்காக திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னையா சேது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா ஒன்றும் இல்லைப்பா, எதுக்காக வந்து ஞாபகம் இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸும் காவியாவும் நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா காவியா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லிட்டு போகலாம் தான் மாமா வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மருமகளே எங்க வீட்டுக்கு கூட வரல, எதுக்காக இவ வீட்டுக்கு வர, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் நடு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்க உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரதா ஐடியா இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் பையனை உங்களை மாதிரியே நீங்கள் மாற்றிடுவீங்க அப்படின்னு நம்ம காவியா ஒரு மாதிரி பேசவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அந்த விஷயத்தால் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்ககிட்ட தெரிவிச்சுட்டு போகலாம் தான் வந்தேன் மாமா. அது மட்டும் இல்லாமல் என் புருஷனை உங்கள் வீட்டில் இருக்க வச்சிருந்தா கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல மனுஷனா என் புருஷன் திருந்திருக்கவே மாட்டார். அதுவும் அவங்க அம்மா இருக்கிற இடத்துல என் புருஷன் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் நல்லவராக இருந்திருக்க மாட்டார் மாமா. அதனால தான் என் புருஷனை என் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பையனை நான் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டேனேன்னு நீங்கள் நினச்சி என்னை வருத்தப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன் மாமா. தமிழ்ச்செல்வி மேலே ஒரு பொய்யான பழியை தூக்கி போட்டு அவளை வீட்டை விட்டு நீங்கள் துரத்தி இருக்கீங்க, அது எல்லாமே பொய்ன்னு உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் மாமா. அவளை வீட்டை விட்டு அனுப்புனது மிகப்பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சேது இருந்துட்டு, காவியா என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, ஆமாம் நீங்கள் தமிழ்ச்செல்வி மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. தமிழ்ச்செல்விக்கும் ராஜாங்க மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கோ அவர் பதவி பறிப்போனதுக்கோ எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது, அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே படப்படன்னு ஆயிடுது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்னோட புருஷன் ஒரு நாள் இவரோட அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு தான் நீங்க ஏதோ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டு தான் என்னன்னு கேட்கறதுக்காக இவங்க அம்மாவுக்கு கால் பண்ணது. அன்னைக்கு இவங்க அம்மா என்னென்னலாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதாவது தமிழ்ச்செல்வியோட போன்ல அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யாவை தான் மிமிக்ரி பண்ணி பேச வச்சாங்க, இதனால தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லவும் நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நின்றுறாரு. இங்க பாரு காவியா, நீ சொல்றது எல்லாமே உண்மையா காவியா, நான் நீ சொல்றதெல்லாம் பொய் இல்லையே அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், இங்க பாருங்க மாமா, உங்க வாழ்க்கையில நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன், நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். தமிழ்ச்செல்வி ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அடுத்தவங்களுக்கு எப்போவுமே நல்லது நினைக்கிறவங்க, அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அவங்க நல்ல மனசுக்கு எப்போவுமே நல்லா தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வீட்டை விட்டு துரத்துனது மிகப்பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். என் புருஷங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், இந்த விஷயத்த ராஜாங்க மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறியான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு அவரே முன் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம போஸும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க மாமா அப்படின்னு கோவமா சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சின்னம்மா,
காவிய சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி அப்படியே திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபத்துல ஒரே அறை பல்லான்னு கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுடுறாங்க. விட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே உலகமே சுத்திட்டு வந்துடுது. அந்த நேரம் பார்த்து வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ்ச்செல்வி அப்படின்னு எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பிரச்சனை, என்னாச்சு மாப்பிள்ளை, எதுக்காக அவங்கள அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம காவியா ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம், தான் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்கல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எத்தனை முறை இவங்க கிட்டலாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க யாருமே என்னை நம்பாமல் என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் தான் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் தான் மேலே இவ்வளோ பெரிய பழி இருந்துச்சு, அந்த பழியை நான் எப்படி போக்குவேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்துப்பாங்க. இப்போ தான் மேலே எந்த ஒரு பழியும் இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலைன்னு காவியை நிரூபிச்சிட்டா, இனிமே நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜா அங்கே இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா காவியா, இந்த விஷயம் உனக்கு எப்பமா தெரிஞ்சது, இங்கே பாருங்க மாமா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நேற்று தான் மாமா, இவர் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது, எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடணும்னு நான் சொன்னேன். ஆனால் இந்நேரத்துக்கு வேணால் நம்ம காலையில் போகலாம் அப்படின்னு இவர் தான் சொன்னார். அதனால தான் இப்போ எல்லா உண்மையும் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம காவியா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக ஓடி போய் காவியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க காவியா, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நீங்கள் நிரூபித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை நாளாக என் மேலே ஒரு பெரிய பழியாக தூக்கி போட்டு நான் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தேன், அந்த பாரத்தை ஃபுல்லாக நீ இறக்கி வச்சுட்ட காவியா, ரொம்ப ரொம்ப நன்றி காவியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா எமோஷ்னலா அழுதுகிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், இங்க பாருங்கண்ணே, நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, நம்ம சேதோட வாரிசு இங்கக்கும் அங்கக்கும் இப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறதுக்கும், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாங்களே இவங்க தான். இவங்களை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு, நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு, நம்ம இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா ஏத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சாவித்திரி. இதெல்லாம் கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் மாமா, தமிழ்ச்செல்வி எப்ப பாரு ஐஸ்வர்யா கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாளா, அதனாலதான் மாமா அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம். ஆனா அது உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை உங்க பதவி பறி போகணும்னா நீங்க இவ்வளோ அசிங்கப்படுவீங்கன்னோ நாங்க எதிர்பார்க்கல மாமா, எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இதை நீ நடந்த அப்போவே எங்ககிட்ட சொல்லியிருந்தேனா கண்டிப்பா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தி என் பையனுக்கு இந்த இவ்வளோத்துக்கும் காரணமான இந்த ஐஸ்வர்யாவே என்னோட பையன் தலையில கட்டி வச்சிருக்கீங்களே, உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, பெரியப்பா நான் சொல்கிறேன்னெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவங்களை எல்லாரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாதான் இவங்க தப்பு பண்ணதை உணர்வாங்க, அதனால் நான் போலீஸை வர சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது நம்ம சித்ராக்கு. இங்கே பாருடா, நான் உன் அக்காடா, அதுவும் அம்மாவையும் என்னையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், எப்படா இப்படியெல்லாம் மாறின நீ, இங்கே பாருடா போஸு, இப்படியெல்லாம் பண்ணாதரா போஸு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, ஒரு நல்லவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, அதுவும் தாயும் புள்ளியும் பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, அந்த பாவத்தையும் நீங்க பண்ணியிருக்கீங்க. பாவத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் 2 பேரோட வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிருக்கீங்க, கேள்விக்குறியாக்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் வெளியே இருக்கலாம்? நீங்கள் இப்போ உள்ளே இருக்க வேண்டியவங்க, நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல மனுஷியாக வரணும், அதனால தான் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னோட அம்மாவே இருந்தாலையும் அக்காவாக இருந்தாலையும் நீங்கள் 2 பேரும் நல்லவங்களா திருந்தி ஒரு மனுஷங்களாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருங்கள் பெரியப்பா, நான் எப்போவே போலீஸை இங்கே
வர சொல்லிட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு போஸு, நீ காவியாவை கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப தப்பு பண்ணுவ. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஆனால் உன்னை என்னைக்கு காவியை கல்யாணம் பண்ணாலோ அன்னிலிருந்து நீ ரொம்ப நல்லவனாக மாறிட்ட. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவங்கள ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிற பார்த்தியா, அதுதான் தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்னு இப்போ சொல்கிற பார்த்தியா, இதுதான் இந்த ஒரே ஒரு மனசு தான் எப்போவுமே உங்ககிட்ட நான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைய தான் பெற்றிருக்கீங்க, ஆனால் உங்களோட வளர்ப்பு தான் சரியில்லை. உங்ககிட்ட என்னோட புருஷனை விட்டுட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் என் புருஷனை மாற்றிருப்பீங்க. அவரோட மனசை எப்படியாவது கலைச்சி அவரை தப்பு பண்ண வச்சு உங்களால தான் என் புருஷன் இந்த நிலைமையில இருக்காரு. உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? எப்படி உங்களுக்கு நல்லது கெட்டது உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ற குடும்பத்துக்கு நீங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டியை பொறிச்சு, அது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைங்கள இங்குக்கும் அங்குக்கும் அலைய விட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பெரிய நாடகத்தை ஆடி இப்போ அந்த ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ணிட்டு எப்படி உங்களால் சாதாரணமாக மன்னிப்பு கேட்க முடியுது? மன்னிப்பு கேட்டுட்டா உங்களை மன்னிச்சிடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, அப்பா இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்ப்பா. ஐயோ கடவுளே, இப்போ அவகிட்ட போய் நான் எப்படி மன்னிப்பு கேட்க போகிறேன்? அவள் மூஞ்ச பார்த்து பேசுறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குதுப்பா. நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அவள் தாமரை விஷயத்தில் எனக்கு எதிராக அந்த வீடே இருந்தப்பவும் அவள் எனக்கு ஆதரவாக இருந்தா. அதே மாதிரி நானும் அவளுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும்ப்பா. இந்த விஷயத்தில் நான் தீர விசாரிச்சிருக்கணும். கண்ணில் பார்த்ததை மட்டுமே வச்சு நான் இப்படி ஒரு முடிவெடுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேனப்பா. அது மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபத்தில் நான் உங்ககிட்ட ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் டைம் கேட்டனா இல்லையாப்பா? ஆனால் நீங்கள் தான் தாலி கட்டுங்கன்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லவும், சேது என்ன சேது இப்படிலாம் பேசுகிற? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தைவே நான் பண்ணி வச்சேன். ஆனால் இவங்கெல்லாம் இப்படி சதி பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நான் எப்படி சேதோ நான் எதிர்பார்த்தேன். என்னை மன்னிச்சிட சேதோ. உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக நான் இருந்துட்டேனேன்னு நினச்சாவே என் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அப்பத்தான் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்கடா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலை, அவளை நம்புங்கடான்னு நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஆனால் யாருமே என்னோட பேத்தியை நம்பாமல் அவளை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தி அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்களா, அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் முகத்தெல்லாம் தூக்கி எங்கே வச்சுப்பீங்க இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே, அதா இங்கே பாருங்க அதா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அதா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும். நீங்கள் வீட்டுக்கு பெரியவங்களா 4 வார்த்தை சொல்லும்போது உங்கள் பேச்சை மதித்து உங்கள் பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. எங்கள் வீட்டு வாரிசும் எங்கள் வீட்டில் வளர்ந்துருந்துருக்கோம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டு வாரிசு இங்குக்கும் அங்குக்கும் அல்லாட விட்டுட்டுங்களே அப்பத்தா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம மோகனா இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு தமிழ், நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். என்னோட புருஷன் ஜெயிலில் போய் அடி வாங்குறதை என்னால் பார்க்க முடியல. அது எல்லாத்துக்கும் காரணமாக நீ இருந்ததுனால எனக்கு கோபம் மேலே அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு ரொம்ப பதறுது. நான் உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேனே. நீ இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்காகவும் எவ்வளோ விட்டு கொடுத்து எவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் யோசிச்சு கூட நீ இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு என்னால் யோசிக்கவே முடியல. என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே கோபமாகவும் எதுவுமே பேசாமல் நம்ம தமிழ்ச்செல்வி அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாரு தமிழ், ஏதோ நடந்து போச்சு. இனிமேல் நடந்தது எதையும் மனசில் வச்சுக்காம நீ சேது கூட சேர்ந்து வாழ்றியாமா அப்படின்னு கேட்கவும் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இருந்தாலும் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அதிர்ச்சியில் நம்ம மோகனாவை திரும்பி பார்க்கவும்,
அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்கிறதுல தான் உன்னோட குழந்தைங்களுக்கும் சரி உனக்கும் சரி அது ஒரு நல்லதை கொடுக்கும், பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டேன். இங்கே பாரு தமிழ், நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்னை எங்கள் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை எங்கள் வீட்டை விட்டு அனுப்பி ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் நினச்சா கூட இப்போ கூட என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது தான், எங்களை மன்னிச்சிடுமா. அப்படி இனிமேல் அப்படி ஒரு பிரச்சனை வராதபடி நான் பார்த்துக்கிறேன். அதனால் என் பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீ ஒத்துக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு அப்படியே போய் தமிழ்ச்செல்வி காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாரு தமிழ், உன்னோட மனசு புரிஞ்சுக்காம நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியாமல் அது எல்லாமே நான் ஒரு மூட நம்பிக்கையில் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அடைச்சி நிறுத்துங்க, எப்படி உங்களால் வாய் கூசாமல் ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் அசிங்கப்பட வேண்டியதெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு என்னை எவ்வளோ கேட்கணுமோ அவ்வளோ கேட்டுட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டு என்னை ஒரு நாய் மாதிரி நடத்திட்டு இப்போ என்னை மன்னிச்சிருங்க, என்னை என் பையனை ஏற்றுக்கோங்க அப்படின்னு எப்படி உங்களால் வாய் கூசாமல் சொல்ல முடியுது? உங்கள் பையன் என்னடனா ஊர் முன்னாடி உன் வயிற்றில் இருக்க குழந்தை எந்த கிடையாது, எவண்டி அப்பன்னு கேட்டான். அப்போவே இவன் கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏதோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறீங்களே, எல்லாருமே ஒரே விஷயத்த என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்றதுக்காக தான் திரும்ப இவரை ஏற்றுக்கிட்டு நான் வாழணும்னு நினச்சினே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. திரும்ப அவர் மேலே எனக்கு நம்பிக்கை வரலை. அந்த நம்பிக்கை லைட்டாக நம்பிக்கை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் மொத்த நம்பிக்கையும் போட்டு உடைச்சிட்டாரு. இனிமேல் அந்த நம்பிக்கை எப்போவுமே இவர் மேலே வரவே வராது. கண்டிப்பாக நான் இவர் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன், என்னோட குழந்தைங்களையும் நான் அனுப்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாங்களே இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேர் மட்டும் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. குழந்தை குட்டின்னு உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க மாமா. இந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துட்டு எப்படி நின்றுட்டுருக்கான்னு பாருங்க மாமா அப்படின்னு நம்ம தாமரை இருந்துட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கவும், நம்ம சாவித்திரியும் இங்கே பாரு சேதோ, தாமரை சொல்கிறது கரெக்டு தான். நீ மட்டும் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தனா இப்போ தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறந்து அந்த 2 குழந்தையிலையும் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு வாரிசாக ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துருக்கோங்க. அது எல்லாமே நடக்காததுக்கு காரணம் இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான். இவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு, பெரியப்பா போலீஸ் வந்துருச்சுங்க பெரியப்பா, நான் அவங்கக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஐஷு இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. அதுக்காக நீங்கள் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்களா மாமா? ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டான்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஷோ நம்ம சேது காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோபமாக அப்படியே ஆத்திரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் மாமா, நான் இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக எங்களை வீட்டை விட்டாலாம் அனுப்பிடாதீங்க மாமா. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலெல்லாம் எங்களால் இருக்கவே முடியாது மாமா, ப்ளீஸ் மாமா, நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போகல மாமா, எங்களை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நாங்கள் போகல மாமா, அவங்கக்கிட்ட சொல்லி இங்கேருந்து போக சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா, அப்பா முதல்ல இவங்களை இங்கேருந்து பிடிச்சிட்டு போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சேது, என்ன சேது நீயும் இப்படி பேசுறிய? இங்கே பாரு சேது, நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், அதுக்காக இப்படி பேசுவியா சேது? இங்கே பாரு சேது, இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காது சேது, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டோம் சேது, நீ தான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கல, நீ நினச்சா ஒரு 10 குழந்தை கூட பெற்றுக்கலாம், நீ ஐஷு கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கோ, இந்த குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு வந்துடு சேது, ப்ளீஸ் சேது, எங்களை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாது சேது அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, இவங்கள பிடிச்சிட்டு போய் ஜென்மத்துக்கும் இனிமேல் வெளியே வராதபடி ஒரு கேஸை போட்டு இவங்க 3 பேரையும் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சித்து இருந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டுமா, நீ என்னாலலாம் ஜெயிலில் இருக்கவே முடியாதுமா, ப்ளீஸ்மா, எப்படியாவது பெரியப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, பெரியப்பா கிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் பண்ணுங்க சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்த் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, அவங்க அழுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வசந்தி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நம்ம பொண்ணு மேலே எவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. அவங்கள சும்மா விடணுமா? அவங்க இப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிச்சாதான் அவங்க திருந்துவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணதோ, உன் மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டதோ மிகப்பெரிய தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா, ப்ளீஸ்மா, நீயாவது அவங்கக்கிட்ட சொல்லுங்கம்மா. சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்னை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்கம்மா, ப்ளீஸ்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க? எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே நம்பிக்கை அப்படி தான் இருக்கணுமே தவிர உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரியோ இல்லை ஆளுக்கு தகுந்த மாதிரியோ எங்களால் பேச தெரியாது. நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியில் நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், அவங்க அழுறத பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் பெரிய வீட்டில் வேற வளர்ந்தவங்க, அவங்க போய் எப்படி ஜெயிலெல்லாம் இருப்பாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லிப்பாரா அப்படின்னு சொல்லவும், ஆமாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, உன்னோட பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்கள போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்கிற, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி அதாவது வசந்தியை தமிழ்ச்செல்வி திட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு, அடியே, நீ பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ தானே உனக்கு தண்டனை கிடச்சிருக்கு, நீ போய் அந்த தண்டனையை வாழ்க்கை முழுக்க அனுபவிச்சுட்டு வாடி, அப்போ தாண்டி வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியும். மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தினா நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்போ தாண்டி உனக்கு புரியும். அதனால தாண்டி கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான்னு எழுதி வச்சிருப்பாள்ல, அந்த தண்டனையை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அந்த வீட்டில் நீங்கள் சொகுசாக ராணி மாதிரி இருந்தீங்களடி, இப்போ போய் கஷ்டப்படுங்க. ஏதோ இந்த வீட்டில் அடிமையாக இருந்துட்டாங்களாம், எந்த அடிமையாக இருந்துட்டாங்க, இல்லை எத்தனை வேலையை செஞ்சு முறிச்சிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சேது இருந்துட்டு, அப்பதா இங்கே பாருங்க அப்பதா, தமிழ்ச்செல்வி மேலே நான் கோவப்பட்டதும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதும் மிகப்பெரிய தப்பு தான் அப்பதா. நீங்களாவது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி எப்படியாவது அவளோட மனசை மாற்றிக்கிட்டு என் கூட வர சொல்லுங்க அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருடா, அவள் இடத்துல நானாகவே இருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஏன்னா நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கடா. அதெல்லாம் நினச்சாவே எனக்கே அருவருப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படிடா அவன் உன்னை மன்னிப்பான்? கண்டிப்பாக அவன் மன்னிக்கவே மாட்டாடா. இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்களே இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா, எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருடா பேரண்டி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் தான். ஆனால் நீ பண்ண வேலைலாம் அப்படி இல்லைடா. உன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரியோ இல்லை உன்னை மன்னிக்கிற மாதிரியோ நீ எந்த ஒரு நீ அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை. நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே ரோடு முழுக்க கதறிட்டே போகிறாங்க. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் தப்பு பண்ணிட்டு தான், ஆனால் போலீஸ் எல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு ரோடு முழுக்க கத்திக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன் மேலே நாங்கள் ஒரு பொய்யான பழியை தூக்கி போட்டு உன்னை கேவலப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. அதுவும் நிறமாசமாக குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு இருந்த போது உன்னை அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது தான்.
அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிட்டு இனி நடந்ததெல்லாம் மறந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் வாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் வயசில் மூத்தவங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன் நான். உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் இங்கே வரதும் போகிறதுமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த குழந்தை மட்டும்தான். இந்த குழந்தையால மட்டும்தான் நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. வேறு எதுக்காகவும் உங்களை இந்த வீட்டில் சேர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு செல்லப்பான்னு இருந்துட்டு, தமிழ் ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க, என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் வார்த்தையை விட்டாங்க தெரியுமா, அதெல்லாம் இப்போ கூட என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஏதோ அந்த கடவுளாக பார்த்து காவியா மூலமாக நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காரு. இனிமே எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது பயங்கரமாக மனசு வருத்தப்படுறாரு. சேது எப்படி நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றுவாங்கன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.